ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். இன்று ஜனவரி 6, 2019. இன்றைய பஞ்சாங்க விவரங்கள். அமாவாசை காலை 6:59 வரை, நட்சத்திரம் பூராடம் மாலை 5:43 வரை, கரணம் நாகவம் காலை 6:59 வரை, பின்னர் கிம்ஸ்துக்னம் இரவு 8:07 வரை, பட்சம் தேய்பிரை, யோகம் வியாகதம் இரவு 2:48 வரை, ராகுகாலம் மாலை 4:30 முதல் மாலை 5:56 வரை, யமகண்டம் பகல் 12:14 முதல் 1:39 வரை, அபிஜித் முகூர்த்தம் காலை 11:51 முதல் பகல் 12:37 வரை. மேஷராசி நேயர்களே, இன்று இன்பச் சுற்றுலாவால் இதயம் மகிழும். புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். உறவுகளை சந்திப்பதனால் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். தெய்வ வழிபாடு மற்றும் புனித யாத்திரைகள் செல்வீர்கள். தெய்வ நம்பிக்கை கூடும். ஆரோக்கியம் மேம்பாடடையும். தனலாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு பயன் தரும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் ஏற்றம் தரும். பெண்களால் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு அறிவு விருத்தியாகும். ரிஷபராசி நேயர்களே, இன்று கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முன்கோபத்தை தவிர்த்து பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது. உங்கள் மனோதைரியத்தாலும் சகிப்புத்தன்மையாலும் அனைத்து சங்கடங்களையும் சமாளித்து விடுவீர்கள். நேர்மையுடன் நடக்க முயலுங்கள். மனைவியிடம் புரிதலின்மையால் உறவுக்குள் குழப்பம் ஏற்படும். சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றுவீர்கள். வியாபார விருத்திக்கு கடின உழைப்பு தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. மிதுனராசி நேயர்களே, இன்று தனவரவு பெருகும். அரசு பணியில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் எண்ணியபடி கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்படும் முன்னேற்றங்களால் மனத்திருப்தி உண்டாகும். தனதானிய விருத்தியும் காரியம் யாவரும் கைகொடுப்பாள் மனைவி. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். உற்சாகம் பிறக்கும். மாணவ மாணவிகள் காதலில் விழுவதை தவிர்க்கவும். கடகராசி நேயர்களே, விரும்பிய பொருட்கள் விரும்பியபடி கிடைக்கும். மனை வீடு ஆகிய சொத்துக்கள் அமையும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். நல்ல நண்பர்கள் நட்பு ஏற்படும். பணவரவு அதிகரித்து பரவசப்படும். அதன் காரணமாக பௌர்ணமி நிலவு போல் உங்கள் முகம் பிரகாசிக்கும். வியாபாரிகள் பேச்சால் ஆதாயம் பெறுவர். அரசாங்க உத்தியோகம் ஏற்படும். அந்தஸ்து புகழ் உயரும். வாகனம் பூமி ஆகியவையும் கிடைக்கும். பொருளாதார நிலை சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுவர். சிம்மராசி நேயர்களே, இன்று புத்திரர்களால் திடீர் செலவுகள் ஏற்படும். எதுவும் சட்டென்று புரியாத குழப்பமான நிலை ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, எதிரிகளால் தொல்லை ஆகியவை ஏற்படும். முக்கிய காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கை தேவை. வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகளும் ஏற்படும். மற்றவர்கள் குறை கூறாத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் மிகுந்த அக்கறை தேவை. கன்னிராசி நேயர்களே, இன்று அன்னையின் உடல்நலத்தில் அக்கறை கொள்ளுங்கள். ஒருவித பய உணர்வும் தூக்கமின்மையும் ஏற்படும். பொருள்களை திருடு போகாமல் காத்துக்கொள்வது அவசியம். வாகன சுகம் குறையும். பணவரவும் தாமதப்படும். கௌரவக்குறைவு ஏற்படுத்தும் செயல்களை தவிருங்கள். விபத்து ஏற்படாதிருக்க பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை. மன அமைதி பெற தியானம் செய்க. எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என செய்யாமல் யோசித்து செய்தால் ஏற்றம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் தடைகள் ஏற்படும். துலாம் ராசி நேயர்களே, இன்று அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைத்து கணிசமான லாபம் கிடைக்கும். தொழிலில் சிலருக்கு மந்த நிலை ஏற்படும். எந்திர மின்சார சாதனங்கள் விற்பனை சூடுபிடிக்கும். அரசு மரியாதை, உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். அரசியலில் நல்ல பதவிகள் கிடைக்கும். மனதில் தெம்பும் மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கும். கைகளில் காசு தண்ணிபட்ட பாடுபடும்.
புதிய நண்பர்களின் சேர்க்கை புதிய உற்சாகம் தரும். தொழில் விரிவாக்கத்துக்கு அரசு உதவி கிடைக்கும். மாணவர்கள் எதிலும் தைரியத்துடன் செயல்படுவார்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று சுறுசுறுப்பாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படும். பணியில் அலட்சிய போக்குகள் அல்லல் தரலாம். தொழிலில் முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. எதிர்பார்த்த தனலாபங்கள் இருக்காது. கண்ணில் பிரச்சனை எழலாம். நல்ல வருமானம் வருவது போல் தோற்றமளிக்கும். ஆனால் ஏமாற்றமே கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். பதவி அல்லது இடமாற்றங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு வகுப்பில் கவனச்சிதறல்கள் ஏற்பட்டால் கல்வியில் தடைகள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, இன்று பல வகைகளிலும் பண வருமானம் வந்து குவியும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் சந்திப்பு நலம் தரும். பொருளாதார நிலை உயரும். அமைச்சர் போன்ற பதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிவர்களிடம் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து செல்வது நல்லது. பயிர் மனை இவற்றால் லாபம் ஏற்படும். ஆடை ஆபரணங்கள் சேரும். வேதம் கல்வி இவற்றில் தேர்ச்சி ஏற்படும். சகோதரரால் நன்மை உண்டு. அவர்கள் மூலம் பணவரவும் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி நிலை சிறப்பாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, இன்று கோபத்தை அடக்க முன்னேற்றம் ஏற்படும். குறிக்கோளற்ற அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் பிரச்சனைகள் எழலாம். வீண் செலவுகளை குறைப்பது நல்லது. காரியங்கள் தடைப்படும். உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். எதிரிகளால் தொல்லைகள், பணியாட்களால் பிரச்சனைகள் ஆகியவையும் ஏற்படும். அக்கம்பக்கத்தாரை அனுசரித்து சென்றால் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கலாம். மாணவர்கள் நல்லவர்களுடன் மட்டும் பழகுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, இன்று ஆசைப்பட்ட அனைத்தும் அகம் வந்து சேரும். ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கலாம். பரிசு பொருட்கள் மற்றும் அன்பளிப்புகளை அடைவீர்கள். வாக்கு சாதுரியத்தால் தனவரவு உண்டாகும். வருங்காலங்களில் உயர் படிப்புக்கான முயற்சிகள் வெற்றி தரும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். புதிய பொறுப்புகள் மற்றும் செல்வ நிலை உயர்தல் ஆகியவை ஏற்படும். நல்ல வாகன யோகம் ஏற்படும். மாணவர்களின் கல்வி நிலை உயரும். மீனராசி நேயர்களே, இன்று தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி அளிக்கும். பாக்கிய விருத்தியும் ஏற்படும். புகழ் ஓங்கும். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். உல்லாச பயணங்கள் உற்சாகம் தரும். எதிர்பார்த்த அளவுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். மகிழ்ச்சியும் நிலவும். வியாபாரம், தொழில் ஆகியவை விருத்தியடைய முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள். மாணவர்கள் உயர்கல்வியில் முன்னேற்றம் இருக்கும்.